லைஃப்பில் ரொம்ப நாளாக என்னடா பண்ணுறது தெரியாமலே இருந்தது. இப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், டே என்னடா பண்ணுறது, உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஊர் சுற்றுறது தான்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுவே ஒரு வேலையாக மாத்திரா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிற? ஆமாம், யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ போடு. ஸோ ஓகேப்பா, யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். என்ன கண்டென்ட்டில் பண்ணலாம்னு சொன்னால் ட்ராவல் கண்டென்ட்டில் பண்ணலாம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம், எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இதில் யூடியூப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு கேமரா ஃபஸ்ட்டு கேமரா தேவைப்பட்டுச்சு. சாரி, கேமராக்காக யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி அதுக்கு என்னது ஃப்ளிப்கார்ட்லாம் போய் பார்த்து எல்லாமே பார்த்தா கேமரா ஒவ்வொன்று 25,000 GoPro அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 50,000 30,000 என்னென்னமோ போட்டுருந்துச்சு. ஸோ அவ்வளோ பட்ஜெட் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்மளோட பழைய மொபைல் அதை ஒன்று எடுத்து ரிப்பேர் பண்ணி அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மொபைலில் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங் ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம அதாவது நம்ம அந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கிற வரைக்குமே ரொம்ப லாங்காக ரொம்ப இதாகலாம் போகக்கூடாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், யூடியூப் பண்ண போகிறேன் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமரா கிம்பல் என்னென்னமோ வாங்கியிருப்பாங்க, அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுட்டு போய்ங்க. நம்ம சேனலும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்மளும் 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்போம். இப்போ 5 months முன்னாடி போட்டிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம விட்டுருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இதுதான் ப்ரொஃபஷன், இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுவோம், மேக்கே ட்ரை இதானே அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்து இருக்குதுன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து எடிட்டிங் அதுவும் மொபைல்லே பண்ணலாம். அடுத்து வந்து கிம்பலு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெடி பண்ணிடுவோம். ஃப்ரெண்டு கேட்டால் கொடுத்துருவேன். என்னடா இப்படி எல்லாமே அங்கங்கேருந்து பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களே, இது என்ன ப்ரோ லோ பட்ஜெட்டு வ்ளாகரா அப்படின்னு பார்த்தா லோ பட்ஜெட் கிடையாது, இது நோ பட்ஜெட் வ்ளாகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பாப்பா எப்படி போகுதுன்னு. நல்லா போகும்னு நம்புகிறேன். பாருங்களேன், பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஜம்முன்னு ஒரு குளியலெல்லாம் போட்டோம்னா வேறு லெவல். நம்ம கூமாப்பட்டிக்காரர் சொல்லுவார் பாருங்க, லவ் ஃபெயிலியரா டிப்ரெஷனாக இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறீங்களா, வாங்க நம்ம கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணியில் குளிங்கன்ற மாதிரி இந்த வெயிலுக்கு இந்த இடத்துல குளிச்சா சொர்க்கம் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, படிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க பயங்கரமாக. இந்த பக்கம் முள்ளு போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, அங்கிட்டு இங்கிட்டு யாரும் போகாத அளவுக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மனுஷன் என்ன அங்கேருந்து இங்கேருந்து வீடியோ பார்க்குறாப்புல. இதுதான் ரத்லாமில் உள்ள, மத்திய பிரதேஷ் ரத்லாமில் உள்ள கனேரி அப்படின்ற ஒரு டேம், கனேரி டேம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விவசாய மக்களுக்கும் இந்த இதுலேருந்து தான் தண்ணி போகுதுன்னு சொல்லலாம். போகும். இந்த மாதிரி ஒரு டேம் கட்டுறது ரொம்ப நல்லது, தண்ணியை சேமித்து வைக்கிற மாதிரி. மீன் வளர்க்குறாங்க, அதான் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், மே மாதம் வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் காற்று அடாடாடாடாடா, ஸ்விம்மிங் பண்ணோம்னா வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த தண்ணி இது ஃபுல்லாகி மழை காலத்தில் இது ஃபுல்லாகி இங்கே வந்து விழுந்து அப்படியே கீழே அப்படியே போயிடும். பாருங்களேன், அங்கேயும் சில பேர் நீச்சல் அடிக்கிறாங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து